அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது மூணையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேம் அளவு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, முந்திரியும் தேங்காயும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பச்சையாகவே அரைக்க போகிறோம். 1 2 அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1 2 அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல, அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் மிதந்து வரணும். அப்போ தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை எப்படி வாஷ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேர்டு, லெமன், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழை தேவையான அளவு தூவிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் டேஸ்ட் பண்ண பார்க்க கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.